ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க மகாராஷ்டிரால கோல்டு ஷாப்பிங் போறோம். ரொம்ப ஒன்றும் பெரிய ஷாப்பிங் கிடையாது, குட்டி ஷாப்பிங் தான். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். அப்பதான் ரெடியாக ஆரம்பிச்சேன். நம்ம இந்த saree எடுத்ததா ஷார்ட்ஸ்ல முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லையா, அம்மா எடுத்து கொடுத்த saree தான். 300 400 என்னமோ தான். ஆனா சூப்பரா இருந்துச்சு. நல்ல எல்லோ கலர்ல லாவெண்டர் கலர் பார்டர், நல்லா ஒயிட் ஸ்டோன்லாம் வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அம்மா தான் எனக்கு இந்த saree கொடுத்தாங்க. நீ வீடியோஸ் எல்லாம் போடுறீல்ல, அப்போ இந்த saree எல்லாம் கட்டி போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நானும் இங்க வந்தப்பறம் பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியே ஒரு 2 மாசத்துக்கு மேல இருக்கும். ஆனாலும் இந்த saree கட்டணும்னு நினைப்பேன். ஆனா எந்த ஃபங்க்ஷனு எதுவுமே நம்மளுக்கு வரலையா, அதனால அது கட்டாமே இருந்துச்சு. சரி, எதிர்பாராத விதமா கம்மலும் உடஞ்சிருச்சு. கோல்டு ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி இருந்தோம். அப்பதான் சரி இந்த saree கட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி இதை கட்டினேன். நான் saree கட்டி வீடியோ போட்டாலே அதுல கண்டிப்பா இந்த கமெண்ட் வந்துரும். என்ன அப்படின்னா, பிரெக்னெண்டா இருக்கீங்களா சிஸ்டர், கன்சீவா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படிலாம் சொல்லிட்டு. நான் கன்சீவாவும் இல்ல, பிரெக்னெண்டாவும் இல்ல. அப்படி ஏதாவது நல்ல விசேஷம் இருந்தா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். உங்க கூட ஷேர் பண்ணாம இருப்பேனா? சோ அதனால கண்டிப்பா இல்ல. ஆனா வந்து saree கட்டும் போது கொஞ்சம் பெல்லி ஃபேட் தெரியதான் செய்யுது. எனக்கு நார்மலா பாத்தீங்கன்னா நேர்ல பார்க்கும்போது இந்த அளவுக்கு பெல்லி ஃபேட்லாம் இருக்காது. அதுக்காக ரொம்ப பிளாட்டா இருக்கும் அப்படிலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். இருக்கும், ஆனா கொஞ்சமா தான் இருக்கும். என்னன்னே தெரியல, வீடியோக்கு மட்டும் எப்பனாலுமே கொஞ்சம் புஷ்ஷுன்னு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அதை வச்சு நிறைய பேர் கேக்குறீங்க. நானும் எதுக்குதான் அந்த கேமரால இப்படிதான் தெரியுதோ அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அது என்னன்னா வேற ஆங்கிள் வச்சு எடுக்கிறனால, கொஞ்சம் ஜூம்ல போய் எடுக்கிறனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். மத்தபடி இந்த இப்ப வீடியோல இருக்குல்ல, இந்த அளவுக்கு புஷ்ஷுன்னுலாம் என் வயிறு இருக்கவே இருக்காது. நேர்ல பார்க்கும்போது கொஞ்சம் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு தெரியாது. அது ஏன் தான் தெரியல, வீடியோக்கு அப்படி அநியாயமா தெரியுது. சோ அதனால அந்த வீடியோக்கு தான் அப்படி தெரியுது. மத்தபடி எந்த குட் நியூஸும் இல்ல. இருந்தா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன், சரியா? அப்படியே மேக்கப்லாம் போட்டு கிளம்புற வீடியோ தான். பொதுவா கமெண்ட்ல நிறைய பேர் கேட்பீங்க, நீங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்றீங்க, எங்களுக்கும் காமிங்க, அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக இன்னைக்கு காலையில கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றீங்க, ஃபேஸ் வாஷ் வந்து என்ன க்ரீம் யூஸ் பண்றீங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் சிஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தேன். ஆனா ஃபேஸ் வந்து நல்லா கிளீனா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம கண்ட கண்ட க்ரீமை யூஸ் பண்ண அப்படின்னா தான் முகம் ரொம்ப மோசமா மாறும்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. அதனால நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. அப்புறம் நான் எப்பவும் போல எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்கும், அதுக்காக கொஞ்சம் கன்சீலர் போட்டுக்குவேன். அப்புறம் யார்ட்லி பவுடர், அப்புறம் வழக்கம் போல லிப்ஸ்டிக், ஐலைனர், காஜல். இதுதான் இதோட ப்ராடக்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்கிரீன்ல இமேஜா கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம புதுசா ஒரு பெர்ஃப்யூம் வாங்கியிருந்தோம் இல்லையா, சாக்லேட் ஃபிளேவர், அந்த பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பூலாம் வச்சுட்டு ரெடி ஆயாச்சு. இந்த கம்மல்ல அந்த கீழே தொங்குது இல்லையா, அது மட்டும் உடஞ்சிருச்சு பாத்துக்கோங்க. இந்த கம்மல் வந்து ட்ரிஷான் 8 மாசம் குழந்தையா இருக்கும்போது வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நல்லாவே உழைச்சிருச்சு. இப்போ அவனுக்கு 5.5 வயசு. எப்பவுமே இதைதான் என் காதுல போட்டிருப்பேன். ஊருக்கு போனா மட்டும் தான் வேற கம்மல் மாத்துறது, மத்தபடி ரெகுலர் யூஸ்க்கு இந்த கம்மல் தான். சோ அதனால நல்லாவே உழைச்சிருந்துச்சு. அன்னைக்கு குளிச்சுட்டு வந்து கண்ணாடியில பார்க்கும்போது தான் பாக்கேன், திடீர்னு இந்த கீழே தொங்குறத மட்டும் காணும். அப்பதான் வீட்டை மாப்பெல்லாம் போட்டு பெருக்கி நல்லா பளபளன்னு வீட்டை ஆக்கி வச்சாச்சு. எங்கதான் போச்சோ தெரியலையே, நம்ம கிளீன் பண்ணி வச்சுட்டோம், டஸ்ட்பின் எல்லாம் போய் கொட்டியாச்சு. எங்க இருக்கோ கிடைக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு சரி பாத்ரூம்ல தேடலாம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். நான் போனோடனே பாத்ரூம் வாசல்ல தான் கடந்தது. பார்த்தது சரி ரொம்ப நல்லது. ஏன்னா இப்பெல்லாம் சின்ன ஒரு துணுக்கு காணாம தங்கத்துல போயிட்டு அப்படின்னா கூட அதுவே ஒரு 2000 3000 வந்துடும். சோ அதனால நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். மாத்தலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்தாச்சு. நாங்க இருக்கிற பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கடை உண்டு. இப்பதான் புதுசா கொஞ்சம் ஓபன் பண்ணிருந்தாங்க. கொஞ்சம் அதுதான் பெரிய கடை. அங்கதான் போலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பழைய கம்மலை உருக்குவாங்க இல்லையா, உருக்கி அது எவ்வளவு பியூரா இருக்கு அப்படின்லாம் பாப்பாங்க. சோ அதுதான் பாத்துட்டு இருந்தாங்க. பொதுவா 91.6 இருக்கணும் இல்லையா. நான் வாங்கினது தூத்துக்குடியில வேலவன் ஹைப்பர் இருக்கு இல்லையா, அந்த கடையில தான் பழைய கம்மல் வாங்கியிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா 91.8 இருந்துச்சு. சோ ரொம்பவே நல்ல தங்கமா இருந்துச்சு. அதை வந்து கொடுத்துட்டு அப்படியே அதே வெயிட்டுக்கு பார்த்தேன். அந்த கம்மல் பாத்தீங்கன்னா 2 கிராம் இருந்துச்சு. கூட 1 கிராம் போட்டு 3 கிராம்குள்ள வர மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்திருந்தேன். இங்க மகாராஷ்டிரால கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்காக ரொம்ப கம்மியாலாம் இருக்காது. ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் எப்பவுமே கம்மியா இருக்கும். நான் ரெகுலரா எப்பவுமே வாட்ச் பண்ணுவேன். பார்த்தா 100 ரூபாய் 150 ரூபாய் 1 கிராமுக்கு கம்மியா இருக்கும். மத்தபடி ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அதே மாதிரி இங்க உள்ள கோல்டு ரொம்ப பியூரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் அன்னைக்கு கூட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அவங்களும் இங்க மகாராஷ்டிரால தான் இருக்காங்க. கொலுசு ஒண்ணு வாங்கினேன்னாங்க. அப்புறம் நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த
கொலுசை மாத்தலான்னு பார்த்தா நம்ம ஊர் கடையில அந்த கொலுசை எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து போன வருஷம் கல்யாண நாளுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சர்ப்ரைஸா ஒரு ரிங் ஒண்ணு வாங்கிட்டு வந்தாங்க. கோல்டு ரிங் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அத வந்து வாங்கியாச்சு. அப்புறம் அது நல்ல கோல்டா இருக்குமா எப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனையா தான் இருந்தது. அடுத்த வாட்டி நம்ம ஊருக்கு போனோம் இல்லையா? அப்போ நான் கோல்டு ஷாப்பிங் போகும்போது அந்த கடையில குடுத்து, "அண்ணா இது வந்து நல்ல கோல்டு தானா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்களேன்" அப்படின்னு சொல்லி மோதிரத்த கழட்டி காமிச்சேன். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்ல கோல்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இந்த வாட்டி நானும் ரொம்ப தைரியமா போய் வாங்கினேன். நான் கடைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கடையில ஏதாவது யூனிக்கா ஜுவல்லரி இருந்துச்சுன்னா அதை வீடியோ எடுக்கணும். அப்புறம் இங்க மகாராஷ்டிரால மக்களுடைய தாலி செயின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஃபுல்லா பிளாக் பீட்ஸ்ல தான் போட்டிருப்பாங்க. சோ அதெல்லாம் எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கம்மல் காமிப்பாங்க இல்லையா, அந்த ட்ரேயை தான் வீடியோ எடுத்தோம். அதுக்குள்ளேயே அந்த அக்கா சொல்லிட்டாங்க, இங்க உள்ள எந்த கலெக்ஷனையும் வீடியோவோ போட்டோவோ எடுக்கவே கூடாது, மேனேஜர் பார்த்தா திட்டுவார் எங்களை அப்படின்னாங்க. கலெக்ஷனை பொதுவா எல்லாருமே வீடியோல காமிக்கிறது தானே, இதுல என்னன்னு கேட்கும்போது, இது எங்க கடையில உள்ள ஜுவல்லரி, இதை நீங்க காமிச்சு வீடியோவோ போட்டோவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை பார்த்து நிறைய பேர் அந்த மாடலை காப்பி பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. சரி பொல்லாத மாடல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எதுவுமே எடுக்கல. அப்புறம் பில் எல்லாம் போட்டுட்டு கம்மல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் புது கம்மலையும் போட்டாச்சு. இப்ப இந்த கம்மலுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆச்சு அப்படிங்கறத பில்லோட காமிக்கிறேன். நம்ம உடஞ்சு போன பழைய கம்மல் ஒண்ணு கொடுத்தோம் இல்லையா, அதை 28,520 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அது கரெக்டா 2 கிராம். அதை வாங்கும் போது 1 கிராம் 4,500 ரூபான்னு வாங்கினேன். இப்போ பாத்தீங்கன்னா 1 கிராம் 15,000 ரூபாய். வாங்கின புது கம்மலோட வெயிட் பாத்தீங்கன்னா 2.510 கிராம். அன்னைக்கு தங்கத்தோட விலை 14,777. சோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 37,090 ரூபாய் வரும். இதுக்கு செய்குலி சேதாரம் கண்டிப்பா போடுவாங்க. அதுதான் 12.79%. அதுக்கு பாத்தீங்கன்னா 4,744 ரூபாய் செய்குலி சேதாரத்துக்கு மட்டுமே வந்தது. சோ டோட்டல் அமௌண்ட் 41,834. இதுக்கு 3% ஜிஎஸ்டி கண்டிப்பா உண்டு. சோ ஜிஎஸ்டிக்கு மட்டுமே 1,350 ரூபாய் போயிருக்கு. சோ டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 43,090. நம்ம பழைய கம்மல் வந்து 28,500 ரூபாய்க்கு இருந்ததா, சோ அதை மைனஸ் பண்ணி மீதி 14,570 ரூபாய் கொடுத்துட்டு இந்த கம்மல் வாங்கிட்டு வந்தோம். அவ்வளவுதான். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை, டேக் கேர்.